அரசியல் ரீதியாக நான் நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியா சாட்டைங்கிற வலையொலியில நான் பேசிட்டு இருக்கேன். அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடிவி தினகரன் மீது நான் வச்சிருந்தேன். எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இங்க யாருமே கிடையாது. அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க பதில் சொல்லலாம். இல்ல நான் ரொம்ப தவறா பேசியிருக்கேன்னா என் மீது புகார் கொடுக்கலாம். அந்த புகாரை நான் தவறா பேசும்போது காவல்துறை நடவடிக்கை போறாங்க. அப்படிதான் நான் ஐயா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசிய போது திமுக புகார் கொடுத்திருக்கிறது, வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாம டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குண்டர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டுல கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியா இருக்கும்போது அந்த மகளிர் அணி பொறுப்பாளர் அமைச்சு மிரட்டியிருக்காங்க. சரி, போது அவங்க மாவட்ட பொறுப்பாளரை கூப்பிட்டு சொன்னோம், இல்ல அவங்க தெரியாம வந்துட்டாங்க, நாங்க அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தூண்டுதல் அடிப்படையில கூலிக்கு ஆட்களை கூட்டு வீட்டு வாசல்ல காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமா அவதூறா இழிவா பேசுறாங்க. ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு 20 ஆண்டு காலமாக அரசியல் இருக்குன்னு சொல்ற டிடிவி தினகரனுக்கு தெரியாதா? அவருடைய தூண்டுதல்ல அவங்க கிட்ட நாங்க தலைமையில இருந்து சொன்னோம், அதனால நாங்க வந்தோம்ன்றாங்க. டிடிவி தினகரன் தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க, ஆபாசமா பேசுங்க. அப்படி ஆபாசமா இழிவா பேசும்போது வீட்டுல கூடியவங்க அக்கம் பக்கத்து வீட்டார் அவங்களை அவமானமா நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும். இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வீட்டு வாசல்ல கோலத்தனமா வர வேண்டிய அவசியம் இருக்கு? இதுதான் உங்களுடைய அரசியலா? இந்த மிரட்டல், இந்த உள்ளுக்க நாங்க பயந்துருவோமா? ஏங்க இந்த கட்சியே திரையிலிருந்து உருவாகல, சிறையிலிருந்து தான் உருவாச்சு. எங்க அண்ணன் சீமான் ஜெயில இருந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு. அப்படி ஜெயில இருந்து வந்துதான் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில அடையாளப்பட்டிருக்கிறோம். நீங்க வீட்டு வாசல் 4 பேர் கத்திட்டா நாங்க மிரண்டு உருண்டு இந்த அரசியல் விட்டு பின்வாங்கி நினைக்கிறீங்களா? டிடிவி தினகரன் நான் கேட்க எங்களுக்கு எதிரி கிடையாது. நீங்க உங்களை எதிரியாவும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கறது, கேள்விக்கு பதில் சொல்ல வக்க இல்லாம நீங்க ஆட்கள் அனுப்பிச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல்? காவல்துறைக்கு நான் புகார் அளிச்சிருக்கிறேன். காவல்துறை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு அவங்க கலாட்டம் பண்றாங்க. யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது, எல்லாமே கூலிக்கு கூட்டு வந்த ஆட்கள். அப்புறம் கட்சி பொறுப்பாளர்கள் அங்க தெருவில் நின்றுக்கிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்றாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. காவல்துறை இதன் மீது நடவடிக்கை உறுதி அளிச்சிருக்காங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்கலாம், அவதூறு பரப்பியிருந்தா மன்னிப்பு கேட்கலாம். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு அம்மாவுடைய செல்ல பிள்ளை, அம்மா மக்கள் முன்னேற்றங்கள்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல, 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை செல்லாம இருந்த போது டிடிவி தினகரன் எங்க போனார்? இந்த கேள்வியை கேட்டேன். அவருக்கு வலிச்சிருச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 10 ஆண்டுகள் போய சொல்றது பக்கமே டிடிவி தினகரன் போகல. ஏன் போகல? அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் மருத்துவமனைக்கு போறாரு. இந்த கேள்வி தப்பா சரியா? எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு, அதிமுக. நான் வேலை பார்க்கறது அதிமுக எடப்பாடி இல்லை, நான் சீமானுக்காக வேலை பார்க்கறேன், நாம் தமிழ் கட்சிக்காக வேலை பார்க்கறேன். என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க திமுக கேள்வி கேட்டா விஜய் கேள்வி கேட்டா திமுக பணம் கொடுத்துச்சு, டிடிவி கேள்வி கேட்டா எடப்பாடி பணம் கொடுத்தாரு. இது கேள்வி இல்ல. நாங்க கேட்கிற கேள்வி, நீங்க எங்க போனீங்க? இன்னைக்கு நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோம்னு சொல்றீங்க. அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோம், நீங்க அம்மா இருக்கும்போது எங்க போனீங்கன்னு கேட்டேன். இந்த கேள்வியில என்ன தப்பு இருக்கு? இந்த கேள்வியை கேட்டதுனாலே வீட்டுக்கு நீ ஆள் அனுப்ப, நீ எவ்வளவு பெரிய ரவுடி? நீ அரசியல்வாதியா போன ரவுடியா? அந்த கேள்வி வருது இல்ல. காவல்துறை புகார் அளிக்கிறதா வழக்கறிஞர் சுரேஷ் மூலமா புகார் அளிக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை தான் சொல்லியிருக்காங்க.